ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। सत्यानंद चित्तशक्ते कपक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गाधिकंदे पूर्णानंदे नित्यमास्तामतिर्मे। अज्ञानिरतिरुपैति अविशेषं भक्तिपरावचिति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्फुरदुर्गमम् अप्यजस्रं सत्पुण्यभृच्छ्वरजतं प्रणमामि गीतं। गौरां सुखसत्कुमुदप्रमोदि स्वाभिकयागोस्तमो निहन्त श्रीकृष्णचैतन्यसुधानिधर्मे मनोदितिष्ठन् स्मृतिं करोतु। प्राचीनवाचस्विचारिसोऽहम् अज्ञोऽपि गीतामृतले सलिप्सुः यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य। स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्येवगोचरः नारायणः परब्रह्म गीताशास्त्रे समैरितः। ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूतिसिद्ध्यर्थे पूर्वषट्केन चोदिते। ஸோ 4th சாப்டரில் 11th ஸ்லோகா இன்னைக்கு பார்க்குறோம். போன ஸ்லோகம் நம்ம என்ன பார்த்தோம்? யாருக்காவது போன ஸ்லோகத்தில் கேட்ட விஷயம் ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். போன ஸ்லோகம் நம்ம வீதராக பயக்ரோத மண்மயா மாமுபாஷிதாக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாக ஸ்லோகம் பார்த்துருந்தோம். இதில் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? நான் போன விஷயம் பேசுனதில்ல, போன வாரம் பேசுனதில்ல. கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரை பற்றின குணங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய நமக்கு ஞானம் கிடைக்கும். அதுலேருந்து நமக்கு வந்து அந்த பற்றுமை வளரும். அதுலேருந்து நமக்கு வந்து மோட்சம் அந்த மாதிரி கிடைக்கும். அப்புறம் வந்து இங்கே வந்து வீட்டராக பயக்கிறது, அந்த பயம், அந்த பயம் எப்படி போகணும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான அந்த சத்சங்கம் நல்ல அசோசியேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பயம் போகும். குரோதத்தை என்ன சொன்னோம்? குரோதம் எப்படி போகும்னு சொல்லி சொன்னோம். குரோதத்தை கருணையாக மாற்றும் சொல்லி சொன்னோம் இல்லையா? மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய பிரச்சாரத்தினால குரோதத்தை மாற்றிக்கலாம்னு சொல்லி சொன்னோம். எல்லாம் சிரிக்கிறேன், அவன் ஞாபகம் வச்சிருக்கான், ஞாபகம் மறந்து போயிடுச்சு. வந்து கிருஷ்ணர் நினைக்க அவரை மாதிரி நம்ம ஆகணும். ஸோ அவரை மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து அவருடைய பாவத்தை அடையிறோம். மத்பாவம் அப்படிங்கிறது. ஓகே, வெரி குட். சரி, நம்ம கிளாஸ் எப்படி ஆரம்பித்தோன்னா சங்கதி அப்படின்னு ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பித்தோம். சங்கத்தினா என்னது? கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப் இல்லையா? போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி அதை பார்க்க முயற்சி பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்லோகத்தை அதை பார்க்க முயற்சி பண்ணலாம். சரி, இன்றைக்கி நான் ஸ்லோகத்தை படிச்சிடுறேன், ட்ரான்ஸ்லேஷனை படிச்சிடுவேன். படித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் சான்ஸு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு, ஸ்லோகத்தை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் 1 நிமிஷம் தான் கொடுப்பேன். 1 நிமிஷத்தில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸ்லோகத்தை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே தெரிஞ்சு போயிட்டு நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஸ்லோகம் படிக்கலாம். ஏ யதாமா பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசः
translation, I respond to persons according to the manner and mood in which they surrender to me. O son of Pritha, all blessed men follow these various paths of worship of me, the one Lord. ஓகே, டிரான்ஸ்லேஷன் படிச்சுட்டேன். இப்போ இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, என்னை எந்த மனநிலைமையில் என்னை வழிபடுறானோ அதற்கு தகுந்தாற் போல் என்ன பண்ணுறேன், பிரதிபலன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இது எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க? வாலண்டியர்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம், இல்லை அடுத்தது போகலாம்? அவர் தான் முதன்மை வரணும். அப்போ நம்மளோட செயல்கள் எல்லாம் அதுக்கேற்றாக்க நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்றாக்க ரிஃப்ளெக்ட்ஸ் அக்கார்டிங்லி நம்ம பவர்கீழே அதை படிக்க டீப்பாக போகும்போது அந்த சீக்ரெட்ஸ் ஓப்பன் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் போகும்போது நமக்கு அந்த பாதைகள் ஓப்பன் ஆகி மூவ் பண்ணுறது நெக்ஸ்ட் அப்படிங்கிற நான் ஓகே. நாம் கிருஷ்ணரை எந்த அளவுக்கு அணுகிறோமோ அந்த அளவுக்கு அவர் ஓப்பன் அப் ஆவார், அந்த அளவுக்கு நமக்கு வழி தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, வெரி குட். வேறு யாராவது? விதமான பாதைகளில் ஒர்ஷிப் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்பில் இருந்தாலுமே பகவான் ஒரு ஒரு நாடு அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் நம்ம அணுகும்போது நம்ம கரெக்டான ஒரு அப்ரோச்சில் போவோம். அவர் அப்படி போகும்போது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நாம் பல வழிமுறைகளை பின்பற்றினாலும் பகவான் கிருஷ்ணர் தான் அவர் அடையிறது தான் இலக்கு அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம செய்ய ஆரம்பிச்சோன்னா எந்த வழிமுறையும் அவளை கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, வேறு? முந்தைய ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்தை நம்ம என்ன எப்படி கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கணும். ஸோ முந்தைய ஸ்லோகத்தில் என்னையே உபாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படின்றப்போ என்னை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு உபாசிக்கிறாங்களோ நான் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் பலன் கொடுப்பேன், அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நான் அனுகிரகிப்பேன் அப்படின்னு. ஓகே, குட் ரிலேஷன்ஷிப், குட் கனெக்ஷனை கொண்டு வந்தீங்க. ஓகே, சரி, கமெண்ட்ரி படிச்சிடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம் இது. கமெண்ட்ரி. I have to some degree understood that you are the Supreme Lord with attractive eternal birth and activities. And I have heard from the scriptures that you, though the size of a thumb, Ankushtamatra Purushas Madhya Atmani Tishtati, the Lord resides within the body with a form the size of a thumb, Kathopanishad, are indeed the Lord without birth. Therefore, you must have various forms and there must be various methods of worshipping you. Yes, I, the one Lord of all beings, but possessing many forms like a Vaidurya gem. Vaidurya gem is often translated as cat's eye and sometimes as lapis lazuli, an opaque blue stone. However, neither seems to fit the quality of Vaidurya referred to here. This Vaidurya emits a variety of colors from one stone. Among possibilities in Alexandrite, another form of same mineral as cat's eye, which changes color with different types of light, usually shades of violet and green. Another possibility would be the opal. Okay, இது வைடூரியத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். எங்கே இருக்குது? ஓகே, இங்கே. I, the one Lord of all being, but possessing many forms like the Vaidurya gem, certainly eva respond bhajami to the devotees according to the mood in which yata they worship prapatyantema me. I am merciful to them, appearing before them with form and mood appropriate to their type of mood. Tata eva. The word eva excludes probability. All these men, manushyaha sarvashaha, blessed with their
lineages for worship which have no beginning follow the path of worship. Vartma, which has many types for the many different forms of me, the one form, Mama. Okay. ஸோ கிருஷ்ணர் போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னை பற்றிய ஞானத்தை பெறுபவன் 3 விஷயங்களை துறக்கிறான். என்னென்ன விடுறான்? ராக, பய, குரோத. பற்றுதல் அவனை விட்டு போகுது, பயம் அவனை விட்டு போகுது, கோபம் அவனை விட்டு போகுது. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? மத்பாவம் ஆகத்தாக, என்னுடைய பாவத்தை பெறுகிறான் அப்படின்னா என்னை போன்ற குணத்தை பெறுகிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது, என்னையே வந்து அடைகிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னுடைய லோகத்தை வந்து அடைகிறான் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. சரி, அதில் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கணும். பகவோ அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். பகவஹா அப்படின்னா நிறைய மக்கள், பல பேர். பகவா அப்படின்னு நிறைய பேர் அப்படின்னு அர்த்தம். பகவோ ஞான தபசா பூதா மத்பாவம் ஆகதாக அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ பகவோன்ற சப்தம் என்ன கொடுக்குது? மெனி பர்சன்ஸ் அப்படின்னு கொடுக்குது. ஸோ மெனி பர்சன்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே வெரைட்டிஸ் அப்படிங்கிறது தேவை. ஸோ கிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்தில் அந்த வெரைட்டிஸை பற்றி பேசுகிறார். ஆன்மீகம் அப்படின்னா போரிங்காக ஒரே மாதிரி இருந்துடாது. ஆன்மீகம் அப்படிப்பட்டதாக இருக்குமா? வெரைட்டிஸாக இருக்குமா? பலவிதமாக இருக்கும். அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணுறாங்க நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ அர்ஜுனன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கிருஷ்ணரை யோசித்து பார்க்குறான். கிருஷ்ணா, நான் இதற்கு முன்னாடி என்ன தெரியுமா நினச்சிட்டு இருந்தேன்? கடவுள் அப்படின்னா அவர் எல்லாரோட இதயத்துலையும் பரமாத்மா உட்காந்துட்டு இருப்பார், எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கடவுள் எல்லாரோட இதயத்தில் மட்டும் இருக்க மாட்டார். பகவான் எப்படி இருக்கார்? நம்ம முன்னாடி பிரத்யக்ஷமாக தெய்வமாக வந்து நிற்கிறாரு. மனுஷ ரூபத்தில் வராரு, மீன் ரூபத்தில் வராரு, ஆமை ரூபத்தில் வராரு இல்லையா? ஸோ இந்த கூர்ம ரூபத்தில் இதெல்லாம் வந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பகவான் ஆமை ரூபத்தில் வந்ததுனால தான் நம்ம பகவான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆமையை பார்த்தாவே நம்மளுக்கு பகவான் தெரியணும். மீன் ரூபத்தில் வந்ததுனால தான், மத்ஸ்ய ரூபத்தில் வந்ததுனால தான் பகவான் வந்து மத்ஸ்ய அவதாரத்தை நம்ம வழிபடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சாதாரண மீனை பார்த்தா நம்மளுக்கு பகவான் ஞாபகம் வரலாம். ஏன்னா அந்த மீனுடைய டிசைன், அந்த மீனுடைய மேனுஃபேக்சரிங்கை பார்த்தாவே நம்மளுக்கு என்ன பண்ண அவ்வளோ ஆச்சரியமான எண்ணத்தை கொடுக்குது. இப்படி ஒரு உயிரினத்தை என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியுமா அப்படின்னு எண்ணத்தை கொடுக்குது. அதனால் நம்ம என்றைக்குமே ஒண்டர்ஃபுல்லான திங்ஸை பார்த்து தான் பகவான் நினைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சாதாரண விஷயத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், பகவான் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு சாதாரண விஷயம் ஒண்டர்ஃபுல்லான விஷயம் ஆக்சுவலாக நமக்கு அது யூஸ்டாக போனதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அது ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருக்கோம். முந்தானத்து ஒரு டிவோட்டி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, நான் கூடலில் இருக்கிற கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலில் மேலே பகவான் 3 அடுக்கு இருக்கும் இல்லையா, அந்த மேலே இடத்துல போயிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், உட்காந்துட்டு நாராயணா 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 கத்திக்கிட்டு இருந்தோம். யாருமே கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் நாராயணா நாராயணா கத்திகிட்டே இருந்தோம். அப்போ திடீர்னு பார்த்தோன்னா அங்கே படுத்துட்டு இருக்கக்கூடிய பகவானுடைய வயிறு நகர்ந்தது, மூச்சு விட்டார், மேலே கீழே போயிட்டு வந்தது. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நீ என்ன ப்ராப்ளம் நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை பற்றி நினைக்கிறதுல என்ன இருக்குது? பகவான் இருந்தால் வயிறுன்று இருக்கும், வயிறுன்று இருந்தால் மூச்சோட போகிறார். இதில் அப்போ என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது? இல்லை பிரபு, பகவான் தெரிஞ்சிட்டார் இல்லை. ஓஹோ, அப்போ வயிற்ற நகர்த்தினாதான் பகவான் இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? பகவான் ஏற்கனவே இருந்துட்டு தான் இருக்கார். நம்முடைய முட்டாள் புத்திக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரி ஏதாவது மேஜிக் நடந்தால் தான் பகவான் இருக்குன்னு நினைக்கிறோம். மேஜிக்கில் பகவானை பார்க்காதீங்க. நார்மல் விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும், பகவானை பார்க்க கற்றுக்கணும். மேஜிக் அப்படிங்கிறது முட்டாள்களுக்கு. ஏதாவது கையில் இப்படி செஞ்சு எதாவது காட்டினாதான் கடவுள் இருக்கான்னு ஒத்துப்பாங்க. நமக்கு மேஜிக் தேவையில்லை. பிரபுபாதா சொன்ன அதே பதில் தான், மேஜிக் காட்டுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணார், இப்படி காட்டினார். இந்த பக்தர்கள்லாம் பாருங்கள், இதுதான் மேஜிக்னு சொல்லி சொன்னார். என்ன மேஜிக்? பக்தரோட இதயத்தை மாற்றிருக்காருல, இந்த வெள்ளைக்காரங்களை இதயத்தை மாற்றிருக்காரு. இதை விட பெரிய மேஜிக் என்ன வேணும்? அதனால் கடவுளை சீப் ஆக்கிடாதீங்க. கடவுள் அப்படிங்கிற ஒரு மேஜிக் காட்டினாதான் கடவுள் அப்படிங்கிறது கிடையாது. அப்பா இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, திடீர்னு எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அப்பா எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்பா இஸ் த பெஸ்ட் அப்பா, ஐ லவ் யூ அப்பா. பெரிய விஷயம் கிடையாது. பிறந்ததும் உன்னை நான் தான் பார்த்துக்கிறேன், பிறந்ததும் உனக்கு நான் தான் சோறு கொடுத்துட்ருக்கேன், பிறந்ததும் உனக்கு நான் தான் ட்ரெஸ் கொடுத்துட்ருக்கேன்,
பிறந்தாலும் நான் தான் உனக்கு ஃபீஸ் கொடுத்துட்ருக்கேன். அப்போ தெரியாத அப்பா இந்த 10 ரூபா பொம்மையில் உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் குழந்தைங்களா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பெரிய விஷயமா? 10 ரூபா சாக்லேட் ஒரு பெரிய விஷயமா? நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருக்க, எத்தனை பண்ணிட்டு இருக்காரு, அது நமக்கு தெரியாதா? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான் இத்தனை ரூபங்களில் வரார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறத காட்டிலும் இந்த ரூபம் எல்லாமே என்னதான் பகவானுடைய ஒரு பிரதிபிம்பம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம சாதாரண விஷயத்தில் முதல்ல பகவானை பார்க்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப அடிப்படை. அதனால் உபாசனம் அப்படின்னு வரும்போது, கடவுளை பற்றி ரிலேஷன் வரும்பொழுது, சுகதேவ கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவத்தில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல கடவுளுடைய சக்தியை பார்க்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறார். நீ கிருஷ்ணரை போய் விக்கிரகத்தில் பார்க்காத, நீ குடிக்கிற தண்ணி, அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டில் முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கோ. டேஸ்ட்டில் தண்ணியில் அந்த யார் தான் இருக்கார், பகவான் சொல்ல ரசோமாப்ஸ்து கவுந்தே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரபாஸ்மை சசூரியோஹோ பிரணவ சரவேதே சப்தக்கே பௌருஷம். ஒரு மனுஷனை பார்க்குறே, அந்த மனுஷனுக்கு திறமை இருக்குது, அந்த திறமையில் பகவானை பாருடா அப்படின்னு சொல்கிறார். நீ பகவானை விக்கிரகத்தை மட்டும் பார்த்து கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோவேன், கோயிலுக்கு போனால் தான் உனக்கு பகவான் தெரியவர். இதுவே நீ எல்லா சக்திகளுக்கெல்லாம் பகவானை பார்க்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு பகவானை தவிர எதுவுமே தெரியாது இந்த உலகத்தில், இல்லையா? நீ பகவானை பார்த்துட்டா உனக்கு உலகம் தெரியாது, உலகத்தையே பார்த்துட்டு இருந்தால் பகவான் தெரிய மாட்டான். அதனால் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் ஏதாமா பிரபத்தியந்தே அப்படின்ற ஸ்லோகத்துக்கு பகவான் சொல்கிறாரு, நான் பல ரூபங்களில் வரேன்னு சொல்லி சொல்கிறேன். பகவோ ஞான தபஸாக, அதுவே ஞான தபஸ். ஞானமுக்கு ஒரு தபஸ் தான். தப்பன்னா என்ன சொன்ன, ஆலோசனைன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? ஸோ எப்போயும் நம்ம ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கணும். ஞான தபஸ்னா ஞானத்தினால ஆலோசனை பண்ணணும். ஒரு இன்ஸ்டன்ட் நடக்குதுன்னா அங்கே நம்ம பகவானை பார்க்க தெரியணும், அதை நம்ம பகவானை பற்றி ஆலோசனை பண்ண தெரியும். ஒரு ரூபத்தை பார்த்தோன்னே நம்ம என்ன நம்மளுடைய புத்தி என்ன சொல்லணும், இதில் பகவான் இருக்கார் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் ஞான தபஸாக, ஞான தபஸ். நம்ம பகவான் எப்படி பார்க்குறோம், இப்போ ஞானத்தை கொண்டு பார்க்குறோம். பகவான் இதில் இருக்கார், இது பகவானுடைய சக்தி, இது பகவானுடையது, இது பகவானுக்காக அப்படின்னு ஞானத்தோடு பார்க்குறோம் இல்லை, அதுவே பெரிய விஷயம். அது பகவஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறைய 1-2 கிடையாது இந்த உலகத்தில், 1-2 கிடையாது. எல்லாமே என்னதான் பகவானுடைய விரிவங்கம் தான், எல்லாமே பகவானுடைய சக்தி தான். பகவோ ஞான தபஸாக பூதாம் அத்பாவம் ஆகத்தாக. அவன் என்கிட்ட சேர்ந்தாரான்னு சொல்லி சொல்ல, அவன் சேரவே தேவையில்லை, அவன் ஏற்கனவே பகவானோட தான் வாழ்ந்துட்டு இருக்கான். நாம் பகவானை போய் சென்று அடைய வேண்டிய அவசியம் கிடையாது, நாம் பகவானோட தான் இருந்துட்டு இருக்கோன்றது புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான் மோட்சம்னு சொல்லி சொல்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பிருந்தாவனம் போகணும், நான் பிருந்தாவனம் போகணும், நான் பிருந்தாவனம் போகணும் அப்படின்னு. பிருந்தாவனம் எங்கே இருக்குது? மதுராவில் ஒரு இடத்துல இருக்குது. இந்தியா ரொம்ப பெருசு, பூமி ரொம்ப பெருசு, அதில் நிறைய கண்டங்கள் இருக்குது. அதில் ஒரு சின்ன கண்டம் தான் ஆசியா. இந்த ஆசியாவில் ஒரு சின்ன கண்டம் தான் இந்தியா. அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு இடம் தான் உத்தரப்பிரதேஷ். அந்த உத்தரப்பிரதேஷ் சின்ன இடம் தான் மதுரா. அந்த மதுராக்குள்ளே இருக்கிற சின்ன இடம் தான் பிருந்தாவனம் தான். அங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறான். இதுவே பரந்த குணமுடைய நினைத்தையும் நினைக்கிறான், பரந்த புத்தியுடைய நினைத்தையும் நினைக்கிறான். மொத்த பிரபஞ்சம் இருக்கு, மொத்த படைப்பு இருக்குது, பகவானுடைய படைப்பு இருக்குது இல்லையா? அந்த மொத்த படைப்பில் ஒரு சின்ன இடம் தான் என்னது, இந்த பௌதிக உலகம். அந்த பௌதிக உலகத்தில் ஒரு சின்ன இடம் தான் இந்த பூமி. அந்த பூமியில் ஒரு சின்ன இடம் தான் இந்தியா. அந்த இந்தியாவில் ஒரு சின்ன இடம் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஒரு சின்ன இடம் தான் மதுரை. அந்த மதுரையில் ஒரு சின்ன இடம் திருப்பாலை. அப்போ நான் விருந்தாவனத்துக்கு போக தேவையில்லை, நான் இருக்கிறது எதில் தான் இருந்துகிட்ருக்கேன், விருந்தாவனத்தில் தான் இருந்துகிட்ருக்கேன். விருந்தாவனம் பௌதிக உலகத்துக்குள்ளே கிடையாது, பௌதிக உலகமே விருந்தாவனத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் என்ன பண்ணுவான், இங்கேருந்தே கிருஷ்ணருக்கு தூக்கம் வருதா, சேவை பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போ நம்முடைய இதில் எது மாறி இருக்கு, இப்போ நம்முடைய கான்சியஸ்னஸ் தான் மாறி. இதுதான் சொல்ல ஞான தபஸா, ஞானத்தினால தபஸ். இது ஆலோசனையில் தான் வரும், ஆலோசனை தான் இது. பா இப்போ யோசிச்சு பார்த்தா விருந்தாவனம் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. நம்ம விருந்தாவனத்துக்குள்ள தான் வாழ்ந்துட்டுருக்கோம், அதை ரியலைஸ் பண்ணாமல் இருக்கும், அவ்வளோதான். நான் கிருஷ்ண லோகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன், அதை ரியலைஸ் பண்ணாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இதுதான் ஞான தபஸா, பகவோ ஞான தபஸா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட் கிடைக்காது அப்படிங்கிற அர்த்தம். நான் விருந்தாவனத்துக்கு போனால் வேறு ரிசல்ட்டு,
இந்த உலகத்தில் விருந்தாவனத்தை பார்க்கலாம், ஆனால் அதுக்கான ரிசல்ட் வேறு இல்லையா? அதாங்க சொல்ல ஏ தாமா பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியம். நீ இங்கே உட்காந்துக்கிட்டு விருந்தாவனத்துக்கு போகிறதுக்கான திறமை இருக்குது, டைம் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எதுக்கு போய்கிட்டு சோம்பேறித்தனமாக இருக்குது, நான் இங்கேயே விருந்தாவனத்தை பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு நீ சோம்பேறித்தனத்தினால போகல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு தகுந்த பதில் கொடுத்துருவேன், ரிசல்ட் கொடுத்துருவேன். இல்லை இங்கே நான் என்னால் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறேன், என்னோடய கான்ஷியஸ்னஸ்னால் நான் இங்கே விருந்தாவனத்தை உற்பத்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதற்கு தகுந்த ரிசல்ட் நான் கொடுப்பேன். இங்கே மறுபடியும் அதுதான் இருக்குது, எல்லாருமே நம்முடைய கான்ஷியஸ்னஸ் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ ஏ யதா மாம் பிரபத்தியந்தே, எவன் ஒருவன் என்னிடம் எப்படி பிரபத்தியந்தே, பிரபத்தினா என்னது, சரணாகதி பண்ணுறானோ. சரணாகதினா என்னது, சரணம்னா என்னது, என்னிடம் திறமை இல்லை, நான் சக்தி அட்டவன், நான் அசக்தன், நீ தான் சக்திமான், நீ தான் சர்வசக்திமான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அவர்கிட்ட தன்னை ஒப்படைச்சிடுறது, இது சரணாகதின்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல் ஏதா மாம் பிரபத்தியந்தே, எவனம் என்னிடம் எந்த விதமான ரிசர்வேஷன்ஸ் இல்லாமல் என்கிட்ட என்னை அப்ரோச் பண்ணுறானோ, ஏதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம், நான் அவனுக்கு அப்படியே கொடுக்குறேன், திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி சொல்கிறேன். நீ என்கிட்ட எப்படி வரையோ அதை அப்படியே திருப்பி கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறேன். இதற்கு ராமானுஜாச்சாரியர் ஒரு அழகான விளக்கம் கொடுக்குறார். என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, இதை அர்ச்சா விக்கிரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டார். மழை, பொதுவாக மழை வருது, அந்த மழை நீர் நமக்கு எப்படி கிடைக்குது, நாம் அதை எப்படி உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னா, அது பலவிதமான ஏரிகளாக, குட்டைகளாக, கிணறுகளாக, ஆறுகளாக நம்மளுக்கு என்ன ஆகுது, தங்கிடுது. மனுஷன் என்ன பண்ணுறான், அதை தான் யூஸ் பண்ணுறான். மழை தண்ணி யாரும் டேரெக்டாக பிடிச்சி குடிக்க மாட்டாங்க. அது என்ன மாறும், அடுத்தது ஏரியா குட்டையா மாறும். அது நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். ஏன்னா மழை எப்பயோ வரும், மழை நீர் சேமிப்பீர், மழை நீர் சேமிப்பீர், மழை நீரை சேர்த்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. அதுபோல் பகவானுடைய ரூபங்கள் இருக்குல்ல, மழை தண்ணீரை போல சீசனுக்கு சீசன் வரும். மழை எல்லா சமயத்தில் வராதில்லை, சீசனுக்கு தானே வரும். அதுபோல் அவதாரம் எப்போ தான் வரும், சீசனுக்கு தான் வரும். எப்பயோ வருதாரு, வந்துட்டு போயிடுவார், சீசனுக்கு வரும். ஆனால் வந்த மழை என்ன ஆகுது, தங்கிடுது இல்லை, உடனே தங்குது இல்லை. அதுபோல் வந்த ரூபங்கள் எல்லாமே ஒவ்வொரு கோயிலில் தங்கிடுதான், அர்ச்சா ரூபத்தில். புரியுதா உங்களுக்கு? மலை அப்படிங்கிறது பகவானுடைய அவதாரம், அது கீழே வருது. அவதாரங்கள் என்ன ஆகுது, பல கோயில்களில் விக்கிரக ரூபத்தில் தங்கிடுது. அப்போ மனுஷங்களுக்கு இனிமேல் பகவான் தரிசனம் பண்ண எங்கே போய் பார்த்தா போதும், அந்த கோயிலில் போய் விக்கிரகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், நீ பகவானை பார்க்குற அளவுக்கு எதையும் பார்க்க தெரிஞ்சுக்கணும், உனக்கு விக்கிரகங்களையும் பார்க்க தெரியும். கிருஷ்ணரை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கிருஷ்ண விக்கிரகத்தை எப்படி பார்க்கணும்னா கிருஷ்ணரை போலவே பார்க்க தெரியணும். நீ எந்த அளவுக்கு கிருஷ்ணரை பார்க்குறையோ அந்த அளவுக்கு அவர் உன்னை ரெசிப்ரிகேட் பண்ணுவார். நேராக கிருஷ்ணரை பார்த்தாலும் சரி, விக்கிரக ரூபத்தில் கிருஷ்ணரை பார்த்தாலும் சரி, நீ எந்தளவுக்கு கிருஷ்ணரை புரிஞ்சு பார்க்குறையோ அந்தளவுக்கு உனக்கு என்ன பண்ணுவார், அவர் பதில் சொல்லுவார். கிருஷ்ணர் நேரடியாகவே இந்த உலகத்தில் இருந்தார். பல பேரால் என்ன பண்ண முடியல, கிருஷ்ணரை புரிஞ்சிக்கவே முடியல. உத்தவர் சொல்கிறார், உத்தவர் விதுரர்கிட்ட சொல்லுவார், விதுரா கிருஷ்ணன் அவன் பார்க்காம விட்டுட்டண்டா, கிருஷ்ணன் கிளம்பி போயிட்டார்ரா. ஏன் கிளம்பி போயிட்டார், நமக்கு அவரை சரியாக பார்க்க தெரியலப்பா. நாம் எப்படி தெரியும் அவன் கிருஷ்ணரை பார்த்தோம், ஒரு நதியில் இருக்கக்கூடிய சந்திர பிம்பத்தை போல் பார்த்துட்டோம். நதியில் பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில், பௌர்ணமி நேரத்தில் சந்திரனுடைய பிம்பம் தெரியும். நிறைய மீன்லாம் சுற்றி வருமா, சுற்றி யோசிக்குமா, இது என்ன வெள்ளை மீனாக இருக்கே, தண்ணியில் புதுசாக வெள்ளை மீன் வந்திருக்கே அப்படின்னு நினைக்குமா. ஆனால் உண்மையான சந்திரன் எங்கே இருக்குது, மேலே பெரிய சந்திரனாக இருக்குது. இந்த சின்ன சந்திர வட்டத்தை பார்த்துட்டு ஓ இதுவும் நம்மளை போகிற ஒரு மீன் தான் அப்படின்னு நினச்சிக்குமா. அதுபோல் கிருஷ்ணர் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இவன் நம்ம ஆள் தான், யாதவன் தான், இவன் நமக்குள்ளே ஒருத்தன் தான் அப்படின்னு நினச்சிட்டாங்களாம். அவருக்கு புரிஞ்சிக்க தெரியலையா. இல்லை ஒரு சில சமயம் நதியில் படகு நின்றுருக்கும், பெரிய படகாக இருக்கும். அந்த மீன்லாம் நினைக்குமா, ஆமாம் இதுவும் நம்மளை போகிற உள்ள படகு தான் போல இருக்குது, தண்ணியில் மாட்டிக்கிட்டு வெளில போக தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருக்கு போல இருக்குது அப்படின்னு நினைப்பான். ஆனால் அந்த மீன்களுக்கு என்ன தெரியாது, இந்த படகு எதுக்கு இருக்குது, ஒருத்தரை கரை சேர்த்துறதுக்காக இருக்குது, தண்ணியில் அது கஷ்டப்படலை அப்படிங்கிற விஷயம் தெரியாதான். அதுபோல் நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க,
கிருஷ்ணனா பாவம், அவன் ஏதோ ஜென்மம் எடுத்திருக்கான் பாவம், நம்மளை போல் அவனுக்கு கர்மத்தை கழிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவனுடைய ஜென்மம் அவனுடைய கர்மத்தை கழிப்பதற்காக கிடையாது, நம்முடைய கர்மத்தை கழிப்பதற்காக, நம்மை கரை சேர்த்துவதற்காக அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். அதுபோல் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பகவானுடைய ரூபத்தை பார்க்கும் பொழுது நாம் எதா பார்க்கணும், அவரை பகவானாகவே பார்க்க தெரியும். இதனால தான் அந்த காலத்தில் ராஜாக்கள் கோயில் கட்டினாங்க, சாதாரண மக்கள் கோயில் கட்ட மாட்டாங்க. ஏன்னா சாதாரண மக்களால் என்ன பண்ண முடியாது, பகவானுக்கு தகுந்தாற் போல் கோயிலை கட்ட முடியாது. பகவான் கோயில்னா அந்த ஊர்லேயே பெரிய இடம் யாருக்கு தான் இருக்கணும், பகவானுக்கு தான் இருக்கணும். மதுரையில் மீனாட்சி, அழகர், கூடலழகர், இந்த கோயிலெலாம் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது, பகவான் இருக்காருடா உள்ள. அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு என்ன வரும், பெரிய நபர் இருக்காருடா. ஒருத்தன் நாஸ்திகனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த கோயிலுக்குள்ளே போது அவனுக்கு என்ன வரும், பா எவ்வளோ பிரம்மாண்டம், இவ்வளோ பிரம்மாண்டத்தை ஒரு கல்லுக்காக கட்ட மாட்டாங்களே. பகவான் கண்டிப்பாக இருக்கணும், ஏதோ ஒரு சக்தி இருக்குண்டா, இல்லாமல் சும்மா எவனை கட்ட மாட்டான்னு சொல்லிட்டு நாஸ்திகன் கூட என்ன பண்ணுறான், இன்றைக்கி வரான். உலகத்தில் எல்லா நாடுகள்லேருந்து பார்த்துட்டு போகிறான். எதுக்கு பார்த்தவன் பிரமிச்சு போயிடறான், அடேங்கப்பா இப்படி ஒரு கலாச்சாரமா, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை வருது. எதனால், கோயில் ஆர்கிடெக்சர், அந்த கோயிலை அப்படி பார்த்து 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 கட்டியிருக்காங்க, சிற்பத்தை செதுக்கி எத்தனை டைமை ஸ்பெண்ட் பண்ணி, எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி கட்டியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கோயில் எப்படி எடுது, பிள்ளையார் கோயில் சின்னதாக, மாரியம்மன் கோயில் சின்னது, ஒரு ஐயப்பன் கோயில், ஒரு பாபா சின்ன 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 கோயிலாக கட்டி வச்சிடறோம். அந்த கோயிலுக்குள்ளே வரும்போது கோயிலுக்குள்ளே போகிற ஃபீலே நம்மளுக்கு இல்லை, சாமியை பார்க்குற ஃபீலே வரல. இது எங்கள் விட பெருசாக இருக்கும் போல இருக்கே இந்த கோயிலை காட்டிலும். அவனுக்கு அப்போ அங்கே போனால் என்ன ஞாபகம் வராது, கடவுளோட ஞாபகமே வராது. அதனால தான் அன்றைக்கி கோயில்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கோயில் கட்டினா எந்த மாதிரி கட்டணும், அந்த மாதிரி கட்டணும், அதுதான் கோயில். மக்களுக்கு அப்போ தான் அந்த கான்சியஸ்னஸ் வரும். இல்லையா கோயிலே தேவையில்லை, உண்மையான பக்தர்களுக்கு கோயிலே தேவையில்லை. ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து பகவானை பூஜை பண்ணாலும் பகவான் இருப்பார். அப்படி தானே பண்ணார் கோஸ்வாமிகள். பார்த்தோம் அப்படின்னா அதில் சனாதன கோஸ்வாமி அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், ராதா மதன் மோகன் விக்கிரகத்தை வழிபட்டு இருந்தார். அவர் பாட்டு ஒரு மரத்துக்கீழே வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த மரத்துக்கீழே கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு வழிபட்டு இருந்தார். அவருக்கு பெருசாக ஒன்றும் தேவைப்படல. ஆனால் கோவில்னு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணார், பெரிய கோயிலாக கட்டினார். இன்றைக்கி வரைக்கும் அந்த கோயில் பேசுது. ரூப கோஸ்வாமி இல்லையா, ராதா கோவிந்தஜி சின்னதாக வழிபட்டு இருந்தார். அவருடைய ஆசிரமத்தில் வச்சு வழிபட்டார், கூடையில் குடிசனத்தில் வச்சு வழிபட்டு இருந்தார். அதுவும் பொதுமக்களுக்கு கிடையாது, அவருக்கு மட்டும்தான். ஆனால் கோவில் கட்டணும் முடிவு பண்ண என்ன பண்ண, அதுக்கப்புறம் ராதா கோவிந்தஜி 7 ஸ்டோரி பில்டிங் பெரிய கோயிலாக கட்டினார். டெல்லியிலிருந்து பார்த்தா தெரியுமா அந்த கோயில். அதை பார்த்து அவனால் என்ன பண்ணல, தாங்க முடியல கஜினினால். கஜினியோட கோட்டையிலிருந்து டெல்லியிலிருந்து பார்த்தோன்னா ராதா கோவிந்தஜி கோயிலோடைய விக்கிரகம், அதாவது மேலே கோபுரத்தை தீபம் வச்சா ஏற்றுனா அங்கே தெரியுமா டெல்லியில். ஏன்னா அந்த டெல்லியில் இருக்கிற ராஜாக்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படி கட்டினாங்க, அவ்வளோ ஹைட்டில் கட்டினாங்க. அவனுக்கு வைத்தறிச்சல் தாங்கலை, இல்லைன்னா எவ்வளோ ஹைட்டாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து நேராக வந்தான், 5 ஃப்ளோரை உடச்சிட்டான். இருக்க 2 ஃப்ளோர் தான் இருக்குது ராதா கோவிந்தஜி. நீங்கள் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 7 கோபுரத்தில் 2 கோபுரம் தான் இருக்குது. 2 கோபுரமே ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இப்போ 7 கோபுரம் எவ்வளோ ஹைட்டாக இருந்திருக்கும். ஸோ எதுக்காக அப்படி கட்டினாங்க, மக்களுக்கு கான்சியஸ்னஸை கொடுக்கணும். உள்ளே வரும் பொழுதே இது கோவில், இது கிருஷ்ணனோட இடம், ஜாக்கிரதையாக வாங்க, மரியாதையோடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு தான் கோயில் கட்டினாங்க. ராதா கோவிந்தஜி பிருந்தாவனம். அக்பர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அக்பரும் அதுக்கு முன்னாடி வரும், அவர் அந்த கோயிலை கட்டி கொடுத்துட்டு அவருடைய தாடியினால் என்ன பண்ணுறான், அந்த இதை க்ளீன் பண்ணுவாரான், படிக்கட்டை க்ளீன் பண்ணுவாரான். கிருஷ்ணன் நடந்து வர படிக்கட்டை அவர் தாடியை வச்சு க்ளீன் பண்ணுவாரான். அப்படி பக்தி செஞ்சவங்களும் இருக்காங்க, இது உடைச்சவங்களும் இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஜாக்கிரதை எல்லாம் பண்ணணும். கிருஷ்ணருக்குன்னு பண்ணிட்டோன்னா என்ன பண்ணணும், எல்லாமே பெஸ்ட்டாக மட்டும்தான் பண்ணணும், எல்லாம் பண்ணவே கூடாது. அப்போ தான் நமக்கும் கான்ஷியஸ்னஸ் வரும். நமக்கும் கிருஷ்ணருக்கு செய்யும்போது நல்ல கான்ஷியஸ்னஸ் வரும். இல்லைன்னா ஏனோ தானு பண்ணால் என்ன ஆகிடும், அதுவே நம்மளுக்கு பழக்கமாகி போயிடும். ஏனோ தானு பூஜை பண்ணுறது, ஏனோ தானு ஜபம் பண்ணுறது, ஏனோ தானு படிக்கிறது,
அதே பழக்கம் போயிடும். நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விஷயம் பண்ணலாம், அதை எப்படி பண்ணணும், நம்ம ரொம்ப ஸ்ரத்தையோட கான்ஷியஸாக பண்ணணும். அதற்கு தகுந்த ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். தாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம். அப்போ இங்கே அர்ச்ச விக்கிரகத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜாச்சாரியர் சொல்கிறார். ஸோ பகவானுடைய ரூபத்தை காட்டிலும் பகவான் அர்ச்ச விக்கிரகம் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், பகவானை காட்டிலும் அர்ச்ச விக்கிரகம் கருணையானதுன்னு சொல்லலாம். என்ன காரணம்? எப்போனா தரிசனம் பண்ணிக்கலாம். ஓகே, வேற இதான் ரொம்ப முக்கியம். நீ கிருஷ்ணருக்கு போய் நேரடியாக என்ன பண்ண முடியாது, சேவை பண்ண முடியாது. பட் அர்ச்ச விக்கிரகம் என்ன பண்ணுறாரு, அர்ச்ச விக்கிர ரூபத்தில் வந்து நம்மக்கிட்ட சேவையை வாங்கிக்கிறார். நாம் எப்படி சேவை பண்ணாலும் வாங்கிக்கிறார் அவர். அதுக்கு அபராதம்லாம் இருக்குது, சேவா அபராதம்னு சொல்லுவாங்க இல்லையா. குரு கிட்ட நம்ம கற்றுக்கணும் சேவா அபராதம்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கற்றுக்கணும். பட் என்ன பண்ணுறாரு சேவா. இங்கே நம்ம நாங்கள் மாயாப்பூரில் வந்து டெய்டி லேர்னிங் கிளாஸுக்கு போயிருந்தோம், டெய்டி ட்ரெஸ்ஸிங் கிளாஸுக்கு போயிருந்தோம். என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் முன்னாடி சின்ன சின்ன கிருஷ்ணருடைய பொம்மை வச்சுட்டாங்க, கட்டி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது விக்கிரகம் கிடையாது, ஆனால் அது என்ன பண்ணுற விக்கிரகம் மாதிரி தான் நினச்சி கட்டணும். சும்மா பொம்மை நினச்சி கட்டினீங்கன்னா அது மாதிரி கட்டிடுவீங்க. இதை விக்கிரகம் நினச்சி கட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா டிசைன் தான் கட்டலாம். இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், அங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்போ ப்ராக்டிஸே நம்மளுக்கு என்ன ஆகிடுது, பர்ஃபெக்ஷனை கொடுத்தது. நம்ம தனியாக போய் செய்ய தேவையில்லை, ப்ராக்டிஸ் செய்யும்போது நம்ம எப்படி தான் செய்யணும், பர்ஃபெக்டாக தான் செஞ்சாகணும், ஏனோதான் பண்ணவே கூடாது. அப்படி அர்ச்ச விக்கிரகம் அப்படிங்கிறது பகவானை காட்டிலும் இன்னும் கருணை வாய்ந்தன்னு சொல்கிறாங்க. அந்த அர்ச்ச விக்கிரகம் ஒன்றா இருக்குது, 1-2 இருக்குது, பலவிதமான ரூபங்களில் பகவான் வரார். பலவிதமான ரூபங்கள், பலவிதமான சேஷ்டிதங்களை காட்டக்கூடிய ரூபங்களாக வருது, பகவான் ரூபங்கள் வருது. தாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம். எனக்கு நிறைய ரூபங்கள் இருக்குப்பா, 1-2 கிடையாது, எனக்கு நிறைய ரூபங்கள் இருக்குது. என்னை எந்த ரூபத்தில் வந்து வழிபடுறானோ அவனுக்கு என்ன பண்ணுறான், அதே ரூபத்தில் அவனுக்கு பிரதிபலன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ பகவானை என்னுடைய கடவுள், இவர் தான் என்னுடைய பாஸ் அப்படின்னு நினச்சி வழிபட்டேன்னா உன்னை அவர் அப்படி பார்த்துப்பார். நீ பகவானை என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நினச்சேன்னா உன் கூட ஃப்ரெண்டாக பழகுவார். நீ பகவானை என்னுடைய அப்பா, என்னுடைய குழந்தை நினச்சேன்னா பகவான் என்ன பண்ணுவார், உனக்கு குழந்தையாகவே மாறிடுவார். நீ பகவான் என்னுடைய காதலன்னு நினச்சேன்னா உனக்கு பகவான் என்ன ஆயிடுவார், காதலாக மாறிடுவார். ஸோ பகவான் என்ன பண்ணுறார், உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுக்குறார். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம அன்பு காட்டணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் இல்லாமல் அன்பு காட்ட முடியாது. நம்ம யார் மேலே அன்பு காட்டுவோம், யார்கிட்ட நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கோ அவங்க மேலே தான் அன்பு காட்டும். இல்லைன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாகனா இருக்கலாம், அமெரிக்காவில் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் இருக்கான், நம்ம அவங்கெல்லாம் வந்து அன்பு காட்ட போகிறது கிடையாது. எவனோ ஒருத்தன் வரான், நம்ம கோயிலுக்கே வரான், நம்ம அவங்ககிட்ட அன்பெல்லாம் காட்ட மாட்டோம். ஏதோ வந்தான்னா நம்மக்கிட்ட நம்மளுக்கு ஏதாவது பணம் கிடைச்சா என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட போய் ஏதாவது கொஞ்சம் பேசி பணம் வேணால் கறந்துடுவோம். அன்பு யாரும் காட்ட மாட்டோம். அன்பு எப்போ வரும், நமக்கு யாரோட உறவு முறை இருக்கோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்களுக்கு அன்பு வரும். அப்போ கிருஷ்ணர் உயர்ந்தவன் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அந்த கிருஷ்ணன் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விதமான உறவை வளர்த்துக்க முயற்சி பண்ணுவோம். நம்மக்கிட்ட இருக்குது, அது மறந்து போயிருக்கும். பட் இப்போ என்ன பண்ணலாம், நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிக்கலாம். உறவுகள் அப்படி தானே வளருது. பிறந்த குழந்தைக்கு எதுக்குமே தெரியாது, இது எங்கள் அப்பா அம்மான்னு தெரிஞ்சால் பிறகுது கண்டிப்பாக இல்லை. ஆனால் என்ன ஆகுது, பழக பழக உறவு ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும், பந்தம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது. இது எங்கள் அப்பா, இது எங்கள் அம்மா, இது எங்கள் அண்ணன், இது எங்கள் தம்பின்னு என்ன பண்ணுறோம், நம்ம ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த ஆலோசனை அவனுக்கு என்ன கொடுக்குது, அந்த உறவு முறையை ஸ்ட்ராங் படுத்துது. ஏன் அந்த உறவு முறையை நம்ம கிருஷ்ணர்கிட்ட காட்டக்கூடாது, ஏன் கிருஷ்ணன் நம்ம ஃப்ரெண்டாக பார்க்கக்கூடாது, ஏன் கிருஷ்ணன் நம்ம குழந்தையாக பார்க்கக்கூடாது, ஏன் கிருஷ்ணன் நம்முடைய காதல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அந்த உறவு முறையை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துக்க முயற்சி பண்ணணும். இது நம்மளுக்கு அர்ச்ச விக்கிரகத்தில் பாசிபிள். ஸோ இதான் சொல்கிறார், தாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம். நீ என்னிடம் எப்படி எந்த உறவில் வரையோ நான் என்ன பண்ணுறேன், உன்னை அந்த உறவில் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ஃப்ரீனஸ், இந்த ஒரு பெரிய பெரிய ஒரு வரப்பிரசாதம் கிருஷ்ண பக்தியில் தான் இருக்குது. மற்ற கடவுள்கிட்ட போனால் நம்ம என்ன பண்ணுவோம், நமஸ்காரம் பட்டு தேஹி 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 தேஹின்னு வாங்கிட்டு வந்துடுவோம், குடு குடு குடுன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் யாரும் நம்ம என்ன பண்ண முடியாது, ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வளர்த்துக்க முடியாது. ஆனால் கிருஷ்ணன் நம்ம என்ன பண்ண முடியும், ரிலேஷன்ஷிப்பை
வளர்த்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறேன். இது விஷ்ணுக்கிட்டே நம்மளுக்கு பொருந்தாது. ஏன்னா விஷ்ணுக்கிட்டே நம்ம யாரும் என்ன பண்ணுவான், ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வளர்த்துக்க மாட்டாங்க. ஸோ விஷ்ணுவுக்கும் கிருஷ்ணருக்குள்ள வித்தியாசம், இது ஒரு வித்தியாசம் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிருஷ்ணரோட நீங்கள் என்ன பண்ண முடியும், பர்சனலாக ஒரு உறவை வளர்த்து கொள்ள முடியும். மற்ற ரூபத்தில் அது சாத்தியம் கிடையாது. கூர்ம ரூபத்தை என்ன உறவை வளர்த்துக்க முடியும் நம்மளால்? நம்ம என்ன மீனா, இல்லை நம்ம என்ன வராகமா? கிடையாது. அப்போ மனிதனை போல வந்து மனிதனை போல வாழ்ந்து நம்ம கூடயே வாழ்ந்துட்டு இருந்தார்ல ரொம்ப சகஜமாக, அப்படிப்பட்ட கிருஷ்ணோட நம்ம என்ன பண்ண முடியும், ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ணுறாங்க. அந்த ரூபத்தை கிருஷ்ணர்னு பார்க்குறவங்க ஏன் கிருஷ்ணரை பார்த்தோன்னா அதில் கிருஷ்ணர் தெரிவார். நீங்கள் வராக ரூபத்தை பார்த்து கிருஷ்ணர் நினச்சா கிருஷ்ணர் தெரிய போகிறார். வராக ரூபத்துலேயும் கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணர் அதுக்குள்ளே இருக்கார். பட் இந்த விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பாதை நான் மட்டும்தான் சரி அப்படின்னு நினைக்க வேண்டாம். பகவோ அப்படின்ற சப்தம் வரும் பொழுது பலவிதமான மக்கள் பல பேர் என்னை வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது வந்து மோனோபொலி கிடையாது, இவங்க மட்டும்தான் கிருஷ்ணர்கிட்ட போய் சேருவாங்க அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் என்ன வந்து அடைஞ்சிருக்காங்க. அவனுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல, அவனுடைய குணத்திற்கு தகுந்தாற் போல, அவனுடைய ரசத்துக்கு தகுந்தாற் போல என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணரை அடைஞ்சிட்டாங்க. அதனால் என்ன சொல்லக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் கிருஷ்ண பக்தர்கள், நாங்கள் மட்டும்தான் கிருஷ்ணன் அடைய முடியும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் அதுலேயும் அகங்காரத்தை கொண்டு வந்து நுழைக்கூடாது. இஸ்கானில் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, நாங்கள் தான் கிருஷ்ண பக்தர்கள், நாங்கள் பண்ணுறது மட்டும்தான் பக்தி, எங்களுக்கு தான் பக்தின்னு என்னென்னு தெரியும், உங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது இல்லையா. ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடும். அஃப்கோர்ஸ் அது 99% உண்மையாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பக்தி விஷயங்கள் அழிஞ்சு போயிடுது, நிறைய யாரும் படிக்கிறது கிடையாது, சென்டிமெண்ட்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நமக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிளைம் எடுத்துக்கூடாது. தெரியும்னு சொன்னால் பரவாயில்ல, ஆனால் தெரியாமையே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாது, 2-3 ஸ்லோகத்தை கற்றுக்கிட்டு எல்லாம் தெரியும், நானும் பக்தி ருக்ஷா லீடர் ஆகிட்டேன், நானும் கிளாஸ் கொடுப்பேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் தப்பு. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாத்துக்கிட்டே போய் காட்டிப்பாங்க, அது தேவையில்லாத விஷயம். அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணர் மட்டும் நமக்கு மட்டும் என்ன கிடையாது, சொந்தம் கிடையாது. கிருஷ்ண பக்தி நாங்கள் தான் பெஸ்ட், நாங்கள் தான் பியூர். ஏன் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமே, எங்களுக்கு தான் பியூர், ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறோமே. மறுபடியும் நம்ம இதில் என்ன தெரியுமா கொண்டு வரோம், நம்மளுடைய அகங்காரம் தான் கொண்டு வரும். நான் ஃபாலோ பண்ணுறதுனால அது பெஸ்ட், நான் ஃபாலோ பண்ணுறதுனால அது பெஸ்ட். எதனால பெஸ்ட்டுன்னு சொன்னேன், ரீசன் கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியாது. சொல்ல தெரியலன்னா நம்ம சொல்லவே கூடாது, நான் பெஸ்ட்டுன்னு சொல்லவே கூடாது. சாய்பாபா கும்பிட்றான், சாய்பாபா பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறான். ஐயப்பா கும்பிட்றான், ஐயப்பனை பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறான் இல்லையா. அமெரிக்காவில் பிறந்தோம் அமெரிக்கா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவான், இந்தியாவில் பிறந்தோம் இந்தியா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவான். இல்லை தாசிய ரசத்தில் இருக்கவங்க தாசிய ரசம் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவான். மாதுர் ரசத்தில் இருக்கவங்க மாதுர் ரசம் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நரசிம்மரை வழிபடுறவங்க நரசிம்மர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ராமரை வழிபடுறவங்க ராமர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கவங்க எங்கள் சம்பிரதாயம் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவான் இல்லையா. சங்கர சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணுறோம், எங்கள் சம்பிரதாயம் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க ஆச்சாரிய சொல்லிக் கொடுத்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம ஆச்சாரிய சொல்லிக் கொடுக்குறத நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சிலர் விருந்தாவனம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சிலர் கோவர்தன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் கிருஷ்ணர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு சிலர் ராதா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? புரிஞ்சிக்க தேவையில்லை. அவங்கவுங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டு. யாரும் என்ன தேவையில்லை, சண்டை போட தேவையில்லை, போட்டி போட தேவையில்லை, கம்பேர் பண்ண தேவை கிடையாது. அணிலும் பெஸ்ட்டு தான், ஹனுமானும் பெஸ்ட்டு தான். அணிலோட லெவலுக்கு அணில் பெஸ்ட்டு, ஹனுமோட லெவலுக்கு ஹனுமான் பெஸ்ட்டு. தாசிய ரசமே தப்பு அப்படின்னா பிரகலாதனை விட நம்மளாம் ரொம்ப பெரிய பக்தர்களா? சேச்சா நாங்களாம் தாசிய ரசத்துக்கு போக மாட்டோம், நாங்களாம் மாதுரி ரசம் தான் போவோம் அப்படின்னா. தாசிய ரசத்தில் இருந்த பிரகலாதன் யார்? பிரகலாதன் தான் எல்லோரும் வழிபடுறாங்களே, பிரகலாதன் தான் எல்லா பியூர் டிவோட்டிஸும் வழிபடுறாங்க. பிரகலாத மகாராஜ் எல்லாம் சொல்கிறாங்க. அவர் ஏன் தாசிய ரசத்தை ஃபாலோ பண்ணுறாரு? அப்புறம் ஹனுமான் அவரை விட பெரிய பக்தர் ஐட்டமா நம்மலாம் கிடையாது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறுபடியும் பெஸ்ட்டுக்கு தான் நான் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் பெஸ்ட்டு தான் அடையணும்னு நினைக்காதீங்க. கிருஷ்ணருக்கு எது பெஸ்ட்டோ அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன்.
நான் செய்கிறதா பெஸ்ட் நினைக்க வேண்டாம். கிருஷ்ணருக்கு இது பெஸ்ட்டோ அது செய்யணும், அவ்வளோதான். அந்தளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். தினமும் ஸ்வீட் ரைஸ் வைக்கிறதா பெஸ்ட்டு கிடையாது. உனக்கு இன்றைக்கி இதுதான் இருக்குது, இதை நீ கொடுத்தா அதுதான் பெஸ்ட்டு. ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம். இங்கே நான் மறுபடியும் நம்ம என்ன புரிஞ்சுக்கூடாது அப்படின்னா, கிருஷ்ணருக்கு பெருசாக கொடுத்தா தான் கிருஷ்ணன் நமக்கு பெருசாக கொடுப்பாரு, கிருஷ்ணருக்கு சின்னதாக கொடுத்தா நமக்கு சின்னதாக கொடுப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பெருசாக கொடுத்துட்டு நான் பெருசாக கொடுத்தா நினச்சா சின்னதாக கொடுத்துருவார். நீங்கள் சின்னதாகவே கொடுத்துட்டு என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னா அவர் பெருசாக கொடுப்பார். ஸோ இங்கே இந்த மாதிரி நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஏதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம். பஜாமின்ற வார்த்தை வேறு கிருஷ்ணர் யூஸ் பண்ணுறார். பஜாமின்னா என்னது? வழிபடுறன் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக பஜ் அப்படின்ற சப்தம் பஜ தாத்துலேருந்து வருது இல்லையா? நான் வழிபடுறேன்னு சொல்கிறார். ஸோ நாம் பகவானை எப்படி வழிபடுறோமோ பகவான் என்ன பண்ணுறாரு, நம்மளையும் அதே மாதிரி வழிபடுறாரு. இப்போ தான் நான் விஷ்ணு சாசனாவை காலைல கிளாஸ் முடிச்சுட்டு வந்தேன். அதில் சத்யஹா அப்படின்னு ஒரு பேர் வந்தது, அப்புறம் சம்மித அப்படின்னு ஒரு பேர் வந்தது, சமாத்மா அப்படின்னு ஒரு பேர் வந்தது. அதில் சம்மித அப்படின்னு ஒரு பேர், பகவானுக்கு ஒரு பேர். சம்மிதன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அடங்கி இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அடங்கி இருப்பான, உள்ளங்கை நெல்லிக்கைன்னு சொல்கிறோம்ல, அது போல் பகவான் அடங்கி இருப்பார். சத்யஹா, சமாத்மா, சம்மிதா அப்படின்னு பேர். சத்தியன்னா என்னது? உண்மைன்னு அர்த்தம் கிடையாது. பக்தர்களுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணுவதற்காக பகவான் எந்த அளவுக்கு வேணால் இறங்கி வருவாராம். இது சத்யஹா. சமாத்மா இறங்கி வர்றது மட்டும் கிடையாது, அந்த ஆத்மாவை தனக்கு சமமாக நடத்துவாராம். இது இன்னும் பெரிய விஷயம். ஒரு பெரிய மனுஷன் நம்மளுக்கு இறங்கி ஹெல்ப் பண்ணுறதே பெருசு, அவனுடைய ஸ்டேட்டஸை விட்டு இறங்கி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதே பெருசு, நமக்கு சமமாக நடத்துறது இன்னும் பெருசு. அடுத்த சொல்கிறாரு சம்மிதான்னு சொல்கிறார். சம்மிதா என்ன தெரியுமா அர்த்தம்? வெறும் சமமாக நடத்துறது கிடையாது, அவனுக்கு கீழ் படிஞ்சு போயிடுறாராம். இது எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்கிறார். அப்போ சம்மிதா அப்படின்னா நமக்கு அடங்கி போயிடுவாராம் பகவான். அதற்கு ஸோ பகவானுடைய குணத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு பக்தனுக்கு அவன் என்ன பண்ணுறான், அடங்கி போய் பக்தனுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்றான். அதான் நம்ம இங்கே பார்க்குறோம், பஜ அப்படின்ற தாத்து. நாம் பகவானுக்கு அடங்கி இருக்கணும், ஆனால் மாறா என்ன பண்ணுறாரு, பகவான் பக்தனுக்கு ரொம்ப அடங்கி போயிடுறார். ஸோ இது சம்மித சமஹா சமஹா அப்படின்ற அர்த்தத்தில் சம்மித அப்படின்ற நாமத்தை சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு ஒரு அழகான சரித்திரத்தையும் சொன்னார். என்னென்னா, சங்கரருடைய ஒரு சிஷ்யன் பத்மபாதர் அப்படின்னு ஒரு சிஷ்யர், அவர் என்ன பண்ணார், அஹோபிலம் போகிறார். அஹோபிலத்தில் போயிட்டு தபஸ் பண்ணுறதுக்காக போகிறார். அங்கே ஒரு வேடன் பார்க்குறேன். சுவாமி இது ரொம்ப கோரமான காடாச்சு, இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். நான் வேட்டையாட வந்தேன்ப்பா. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது என்னதான், வேட்டையாட தான் தெரியும். அவங்ககிட்ட போய் நீ பிரம்மா என்ன சொல்கிறது, பிரம்ம வித்தியை பற்றி பேசினா அவனுக்கு புரிய போகிறது கிடையாது. அவனுடைய லாங்குவேஜில் பேசினா அவனுக்கு புரியும். அவன் சொன்னார், நான் வேட்டையாட வந்தேன். வேட்டையாட வந்தீங்களா? எதை வேட்டையாட வந்தீங்க? ஒரு மிருகத்தை வேட்டையாட வந்தேன். என்ன மிருகம்? அதற்கு முகம் மட்டும் சிங்கம் மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் மனுஷன் மாதிரி இருக்கும். அந்த மிருகத்தை வேட்டையாட வந்திருக்கேன். ஓ அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் நரசிம்மரை நினச்சி தபஸ் பண்ண வந்திருக்காரு. வேடனுக்கு தபஸ் பண்ண வந்தால் சொன்னால் புரியுமா அவனுக்கு? அவனுக்கு ஒன்றும் புரியாது. நரசிம்மரை உபாசனை பண்ண வந்தேன்னு சொல்கிறது இப்படி சொல்லியிருக்காரு, வேட்டையாட வந்திருக்குன்னு சொல்கிறார். அவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஓஹோ அப்படியா. ஆனால் சாமி நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க, பிரயோஜனம் இல்லை. ஏன்டா அப்படி சொல்கிறேன்? நான் இந்த காட்டிலேயே பிறந்து வளர்ந்தேன், அந்த மாதிரி ஒரு மிருகத்தை பார்த்ததே இல்லை இது வரைக்கும், நீங்கள் திரும்பி போயிடுங்க. இல்லைப்பா அந்த மிருகம் இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க, நான் அதுதான் வந்திருக்கேன், வேட்டையாட தான் வந்திருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். இல்லை சாமி அதெல்லாம் கிடையவே கிடையாது, ரொம்ப கொடூரமான இது, அதோட கொடூரமான மிருகங்கள் உங்களை அடித்து சாப்பிட்ரும், மேலே போகாதீங்க. சரிப்பா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பேசிகிட்டு இருக்கோம். அவன் சொல்கிறான், சரி சாமி நீங்கள் வந்துட்டீங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன ஹெல்ப் பண்ணுறேன்? அந்த மிருகத்தை நான் உங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறேன். எந்த மிருகத்தை? நரசிம்மன் நான் பிடிச்சி கொடுக்குறேன். பார்த்ததே இல்லைன்னு சொல்லி நீங்களே வந்துட்டீங்க, அப்புறம் எனக்கு தெரியாத இந்த காட்டை பற்றி நான் எப்படியே தேடி கண்டுபிடிச்சிட்றேன். அப்படியா? கண்டுபிடிக்கலன்னா சும்மா விட மாட்டார், குரு கண்டிஷனோட தான் அனுப்பி வைப்பார். கண்டுபிடிக்கலன்னா நீ அப்படியே கிடக்குன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டேன்னா நான் காத்துட்டே இருக்கணுமா முட்டாள் மாதிரி? நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன்,
வரலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன். சபாஷ், கிளம்பு. இதை டூ ஆர் டை, அப்படி தான் இருக்கணும். ஒன்று செஞ்சால் ஒழுங்காக செய்யணும், இல்லை செய்யக்கூடாது. சும்மா ஏனோதான்ட்டு ஒப்பேற்றிட்டு இருக்கக்கூடாது. பக்தி காரியங்கள் அப்படி தான் இருக்கும். செய், இல்லைனா செத்து மடி, இல்லையா? இறங்கினா ஃபுல்லாக இறங்கிடணும். சும்மா ஆற்றுல ஒரு கால் சேர்த்து காலை வச்சு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, வேஸ்ட்டு. எத்தனை வருஷம் இப்படி ஏமாற்றிட்டு இருக்க போகிறீங்க? ஒன்று செஞ்சால் ஃபுல்லாக செய்யணும், இல்லை செய்யவே கூடாது. குரு அவங்ககிட்ட ஃபுல் இது வாங்கிட்டு அனுப்புகிறார், கிளம்படான்னு சொல்லிட்டார். போயிட்டான். அவனும் தேடாவது தேடுறான், எங்கே கிடைக்கும் அந்த மிருகம்? அவனுக்கு கிடைக்கல. அப்புறம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மிருகம் கிடைக்கலையே, நம்ம இனிமேல் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அவருக்கு வேறு வாக்கு கொடுத்துட்டுமே, நம்ம இறந்துடலாம். மலை உச்சிக்கு ஏறிட்டான். அங்கேருந்து குதிச்சு செத்த போயிடலான்னு உச்சியில் ஏறிட்டான். ஏறினோடனே பின்னாடி சத்தம், ஏய் சத்தம் வருது. பின்னாடி திரும்பி பார்த்தா நரசிம்மன் நிற்கிறார். அவனுக்கு நரசிம்மன்னா தெரியுமா? தெரியாது. மிருகம் நின்றுச்சு. மூஞ்சி மட்டும் சிங்கம் மாதிரி, உடம்பெல்லாம் மனுஷன் மாதிரி. ஆஹா, மிருகம் கிடச்சிருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்தானே கயிறு, அந்த கயிற்றை போட்டு நல்லா கட்டிட்டானான். ஏன்னா மிருகம் எங்கேயோ ஓடி போச்சு, என்ன பண்ணுறது சொல்லிட்டு கயிற்றை போட்டு கட்டி இழுத்துட்டு வரான். நரசிம்மர் பின்னாடியே வரார். ரெண்டாக நடந்து வரார். வந்து பத்மபாதர்கிட்ட காட்டுறார். நீங்கள் கேட்ட சுவாமி, நீங்கள் கேட்ட மிருகம் கொண்டு வந்துட்ட சாமி, கட்டி கொண்டு வந்துட்டேன், பார்த்துக்கோங்க அப்படின்றான். இப்போ பார்க்குறாரு, என்னடா ஒன்றுமே இல்லையாடா? என்ன சுவாமி, கட்டி கொண்டு வந்தேனே தெரியலையா உங்களுக்கு? ஒன்றுமே தெரியலையாடா? சாமி எனக்கு தெரியுதே. அப்போ கர்ஜனை மட்டும் வருது, அட்டகாசமான சத்தம், ஹா 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 சத்தம் வருது. நரசிம்ம சத்தம் போடுறார். பத்மபாதா, உன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன், ஏன்னா உனக்கு நம்பிக்கை இல்லை, என்னை பார்க்க பண்ணுற நம்பிக்கை கிடையாது. இவனுக்கு செத்தாலும் பார்த்தாலும் நம்பிக்கை வந்து பார்த்தான். இவனை நான் கண்ணை காட்சி கொடுத்துட்டேன், உனக்கு ஆனால் தெரியல நான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் பத்மபாதர் என்ன பண்ணார்னா, அங்கேயே இருந்து உபாசனை பண்ணி நரசிம்மரை சாட்சாத்காரம் பண்ணார் அப்படிங்கிறது சரித்திரம். அவர் பெரிய நரசிம்ம பக்தர். அப்போ பகவான் என்ன பண்ணார்? ஒரு பக்தனுக்காக கட்டுண்டு வந்துட்டார். இல்லை, அவன் உயிரை கொடுக்க வந்தான், நம்ம உயிரை கொடுக்கல, அட்லீஸ்ட் நம்மளையாவது கொடுக்கலாமே, உயிரை கொடுக்கலாம், நம்மளையாவது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? பகவான் வந்து தண்ணியே கொடுத்துட்டார். இந்த குணங்கள்லாம் கேட்கும் பொழுது அந்த பகவானுக்கு பக்தி பண்ணாமல் நம்ம என்னடா பண்ணுறோம் நம்மளுக்கு தோணாதா? ஸோ இந்த ஸ்லோகம்லாம் ஏன் கிருஷ்ணர் சொல்கிறாருன்னா, நம்ம கிட்ட கூட எமோஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு? அவர் இன்ஸ்பயர் பண்ணுறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. நம்மக்கிட்ட அந்த எமோஷன்ஸ் இருக்குது, மறந்து போயிருக்கும். ரொம்ப நாளாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போனதுக்கப்புறம் மறுபடியும் சேரும் போது என்ன பண்ணுவாங்க? எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. நம்ம எப்படிலாம் இருந்தோம், நீ என்னெல்லாம் சேவை பண்ண அப்படின்றத ஆலோசனை பண்ண என்ன ஆகும்? அவங்களுக்குள்ளார இன்னும் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஸோ பகவத்கீதை நம்ம என்ன பண்ணுதுன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளுக்கு அதிகப்படுத்த முயற்சி பண்ணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த பகுதி அப்படிங்கிறது பக்தி பகுதி. இதில் கர்மயோகத்துக்குள்ளார இதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேறு விஷயங்கள் வந்துடும். ஆனால் பக்தி விஷயத்தினுடைய சாரத்தை இங்கே சொல்லிக் கொடுக்குறார். நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே தான். நான் மறந்து போன கிருஷ்ணரை என்ன பண்ணணும்? மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டால் போதும். ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? அவருடைய எமோஷன்ஸை நம்ம தூண்டணும். எமோஷன்ஸ் எப்போ வரும்? அந்த குணங்களை தெரிஞ்சுக்கும் போது வரும். குணங்கள் சொல்கிறார், இந்த குணங்கள் சொல்லிக் கொடுக்குறார். என்கிட்ட எப்படி வரையோ நான் அப்படி வரம்பான்னு சொல்கிறேன். நீ என்கிட்ட உதவி, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறோம், ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட போய் கேட்குறோம், சார் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணு சார், சாப்பாடுக்கு என்கிட்ட காசு கிடையாது, சாப்பாடுக்கு காசு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, அந்த ஓனர் வாடா நானே இப்போ சமைக்கிறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரே இறங்கி வந்து எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்து இழுத்து போட்டு எல்லாத்தையும் அவரே சமைச்சு அவரே பரிமாறி யாரும் பண்ண மாட்டாங்க. நீ காசு கேட்டு வந்து என்ன பண்ணுவான்? அவன் காசை கொடுத்து அமுச்சு விட்டுருவான். ஆனால் பகவான் அப்படி கிடையாது. பகவான் என்ன பண்ணுவார்? நீ எதுக்காக வந்தியோ அதை இறங்கி செய்வார். ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இதில் யார் தான் இதில் ஸ்லோவாக இருக்காங்கன்னா நம்ம தான் ஸ்லோவாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு போகிறோமோ என்ன பண்ணுறாரு? அவர் ரெசிப்ரோகேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். நம்ம ஸ்லோவாக இருக்கும். ஏ தாமா பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா. அடுத்தவர் ரொம்ப முக்கியம். மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா. எல்லோரும் என்னுடைய பாதையே பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொன்ன ரூல்ஸ் தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் சொல்லாத ரூல்ஸை யாருமே ஃபாலோ பண்ணவே முடியாது. நீ நரகத்துக்கு போகணுன்னாலுமே நான் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் நரகத்துக்கே போக முடியும். நரகத்துக்குன்னு ஒரு ரூல் போட்டிருக்காரு, இந்த பாவம் பண்ணால் இந்த நரகத்துக்கு தான் போக முடியும், இந்த பாவம் பண்ணால் இந்த நரகத்து தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ண முடியாது.
நீ வந்து ஒரு சின்ன கொலை பண்ணியிருக்கலாம். கொலை பண்ணிட்டு நான் அந்த நரகத்து எல்லாம் கூட்டு போக முடியாது சார். பிட் பாக்கெட் அடிச்சிருப்பான். எதுக்குடா பிட் பாக்கெட் அடிச்சா? நான் தீஹார் ஜெயிலுக்கு போகணும். டேய், பிட் பாக்கெட்லாம் தீஹார் ஜெயிலாம் கூட்டு போக மாட்டாங்க. இங்கேயே உட்கார வச்சு உன்னை இப்படி அமுச்சு விட்ருவாங்க. அப்போ நீ பெரிய ஜெயிலுக்கு போனாலுமே கூட எதை ஃபாலோ பண்ணி ஆகணும்? கவர்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுபோல் இந்த உலகத்தில் எல்லாருமே யாரை தான் ஃபாலோ பண்ணி ஆகணுமா? பகவானை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நல்ல ரூலை ஃபாலோ பண்ணிட்டு போகலாமே. ஏன் ஏதோ ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி அடி வாங்கிட்டு இருக்கோம்? ஃபாலோ பண்ணுறது நைட் போயிடுச்சு, நல்லதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாமே. ஏன் தப்பான ரூலை ஃபாலோ பண்ணி அடி வாங்கிட்டு இருக்கோம்? அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, மம வர்த்மானு வர்த்தந்தே அப்படிங்கிறது நம்ம சனாதன தர்மத்தை காட்டுது. சனாதன தர்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு ஆலமரத்தை போன்றது. மற்ற தர்மங்கள்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பனைமரத்தை போன்றது. பனைமரம் ரொம்ப ஹைட்டாக வளரும், ஆனால் கீழே ஒரு 10 பேர் தான் நிற்க முடியும் நிழலில். அதே ஆலமரத்துக்கு கீழே ஆயிரக்கணக்கான பேர் நிற்கலாம். அதுபோல் சனாதன தர்மம். சனாதன தர்மத்தில் இவங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு ஒருத்தருமே கிடையாது. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த தகுதியில் இருந்தாலும், எப்படிப்பட்ட கீழ்நிலையில் இருந்தாலும் என்ன பண்ணலாம்? இதை ஃபாலோ பண்ணலாம். நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சாலும் நீ ஃபாலோ பண்ணலாம். இதில் எல்லாருக்கும் என்ன இருக்குது? பிளேஸ் இருக்குது. மற்ற மதத்தில் அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. நீ இதை ஃபாலோ பண்ணால் தான் இங்கே வர முடியும், இல்லைன்னா நீ நரகத்தில் போய் கஷ்டப்பட வேண்டியது தான் அப்படின்னு முடிச்சிருவான். மை வே ஆர் ஹைவே ஃபினிஷ் பண்ணிடுவான். பட் கிருஷ்ணா அப்படி சொல்லவே இல்லை. கிருஷ்ணன் என்ன பண்ணார்? நீ அயோக்கியன் நம்பர் 1 இருக்கியா, உனக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீ வந்து ஞானியில் நம்பர் 1 இருக்கியா, உனக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். உனக்கும் நான் ஒரு வழி வச்சுருக்கேன், உனக்கும் ஒரு வழி வச்சுருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்தந்த வழியில் ஏறி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வரணும். அதுக்காக நான் இதில் ஏறி அங்கே தான் போய் சேரணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் கல்கட்டாவுக்கு பஸ் ஏறினா கல்கட்டா தான் போக முடியும். நீங்கள் பாம்பேக்கு டிக்கெட் வாங்கினா பாம்பேக்கு தான் போக முடியும். நீங்கள் சென்னைக்கு டிக்கெட் வாங்கினா சென்னை தான் போக முடியும். எந்த டிக்கெட்டை வேணால் வாங்கிட்டு எங்கே வேணால் போக முடியாது. அது நம்ம தப்பாக புரிஞ்சுக்கல. எதோ மத் ததா பத்தம்னு சொல்லுவாங்க. யதா மதஹா ததா பதஹ அப்படின்றது. நான் எந்த வழியை வேணால் ஃபாலோ பண்ணலாம், ஆனால் கடைசியில் எங்கே போய் சேர்ந்துருவேன்? கிருஷ்ணர்கிட்ட போய் சேர்ந்துருன்னு நினைக்கிறது தப்பான விஷயம். நீங்கள் சாஸ்திரத்தை சொன்னப்பட்ட வழியை ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி என்ன ஆவீங்க? உயர்ந்து அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய உயர்ந்த வழியில் தான் போக முடியும். வழி ஆரம்பித்ததே நம்ம டெஸ்டினேஷன் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. படிப்படியாக போகணும், மேலே போகணும். ஆகாஷாத் பதிதம் தோயம் சாகரம் பிரதிகச்சதி சர்வதேவ நமசாரா கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாசத்துலேருந்து ஒரு மலை துளி விழுந்துச்சுன்னா அது கடைசியில் எங்கே தான் போய் கலக்குதான்? சமுத்திரத்தில் போய் கலக்குதான். ஏதோ ஒரு வகையில் போய் கலந்துடும். நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறோம், சாப்பிட்றோம், அப்புறம் டாய்லெட்டாக போகுது, அது தண்ணியில் போகுது, அண்டர் டேங்கில் போகுது, டிச்சாக போகுது. கடைசியில் எங்கே தான் போய் கலக்குது? எல்லாமே சமுத்திரத்தில் தான் போய் கலக்கணும். வேறு வழியே கிடையாது. எல்லாம் சமுத்திரத்தில் போய் கலக்குது. ஆகாஷத்துலேருந்து வரக்கூடிய ஒரு சொட்டு கடைசியில் போய் சமுத்திரத்தில் கலக்குது. எப்படியோ போய் கலந்துடுது. அதுபோல் நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடு எப்படியோ ஒரு வகையில் யாரை போய் சேர்ந்துன்னு சொல்கிறான்? பகவானை போய் சேர்ந்துன்னு சொல்கிறேன். அது சரியான வழிமுறை கிடையாது. அது சரியான வழியாகாது. நம்ம குழந்தைக்கு நம்ம நேரடியாக கொடுக்கணுன்னா, பணம் கொடுக்கணும், என்ன தான் பண்ணணும்? குழந்தைக்கு நேரடியாக பணம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் இன்டெரக்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரனை நல்லா சாப்பாடு கொடுக்குறேன், அந்த ஆட்டோக்காரனை கொடுத்தா அந்த ஆட்டோக்காரனை நல்லா ஒழுங்காக ஸ்கூலுக்கு ஓட்டிகிட்டு போவான். அந்த ஸ்கூலுக்கு ஒழுங்காக ஓட்டிட்டு போனால் நீ ஸ்கூலில் போய் ஒழுங்காக படிப்பேன். ஒழுங்காக படித்தா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்லா வேலை கிடைச்சா உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். நல்ல சம்பளம் கிடைச்சா நீ உனக்கு சந்தோஷமாக இருக்கலாம். இதுக்காக நான் வந்து ஆட்டோக்காரனை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த பையனும் ஏற்றுக்க மாட்டான். பையன்கிறேன், அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா. சரிப்பா, எப்படி ஹெல்ப் பண்ணுறது? ஆட்டோக்காரனுக்கு நல்ல சம்பளம் கொடுத்துட்டே இருக்கார். ஏன்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்ல ஆட்டோக்காரனை கொடுத்துட்ருக்க? ஆட்டோக்காரனை கொடுத்தா தான் அவன் நல்லா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவான். எந்த பையனும் ஒத்துக்க மாட்டான் இல்லையா? இன்டெரக்டாக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டான். இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணால் அந்த பையன் என்ன பண்ணுவான்? அப்போ அவன் ஆட்டோக்காரனை பார்த்துப்பான். நான் உன்னை பார்த்துப்பான், நானும் ஆட்டோக்காரனை பார்த்துக்கிறேன். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? உனக்கு பார்த்துப்பான்னு சொல்லிடுவான். எனிவே, ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்தில் மனிதர்கள் சாஸ்திரத்தில் பல வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வழிமுறைகள் யாருடைய வழிமுறை தான்? உண்மையில் பகவான் கொடுத்த வழிமுறை தான். ஆனால் எல்லா மக்களும் தூய்மையாக இல்லாதனால
அவங்கவுங்களுடைய கான்ஷியஸ் தகுந்தார்கள் என்ன பண்ணுறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. தப்பு கிடையாது, குற்றம் கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் அறியாமை நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது. அறியாமை நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? அறியாமை யாருடைய தப்பு தெரியுமா? அறிந்தவர்களுடைய தப்பு. உனக்கு தெரியும், நீ அவனுக்கு சொல்லி கொடுக்கல, அவன் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ யாருடைய தப்பு? அது தெரிஞ்சவனுடைய தப்பு. நீ சொல்லிக் கொடுக்கலப்பா அவனுக்கு. ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு அவன் தப்பு பண்ணானா அது தப்புன்னு சொல்லலாம். அவன் நல்லா தெரியும் கிருஷ்ண பக்தி தான் உயர்ந்ததுன்னு தெரியும். தெரிஞ்சவன் என்ன பண்ணுறான், அகங்காரத்தில் நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பக்தி பண்ணுறான்னு, அது அவனுடைய தப்பு. அதுக்கும் என்ன பண்ணுவார் பகவான், கொஞ்சம் கொஞ்சமாக பியூரிஃபை பண்ணி மேலே கொண்டு வந்துடுவான்னு வச்சுக்கோங்களேன். பட் அறியாதவர்கள்கிட்ட போய் நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்காது. அறியாதவர்கிட்ட குற்றம் தெரிஞ்சாங்கன்னா அது யாருடைய தப்பு? நம்மளுடைய தப்பு தான். நம்ம அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம் தஜய பஜாமியம் மம வர்த்தமான வர்த்தந்தே மனுஷா பார்த்த சர்வஷா. எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லோரும் என்னுடைய பாதையே பின்பற்றுகிறார்கள். நான் ஒருத்தன் தான் பகவான், எல்லாரும் என்ன தான் பின்பற்றி ஆகணும். அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்புறம் என்னவனா என்ன ஆளாக இருக்கலாம்? பெட்டர் அதுக்கு நல்லவனாக இருந்துட்டு, கெட்டவனாக இருந்தவன் என்ன பாடுபட்டான்னு தெரியும் நம்மளுக்கு, என்னெல்லாம் அடைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நாம் இந்த ஒரு ஸ்லோகத்தை கொண்டு பகவானுடைய குணங்களை நாம் என்ன பண்ணோம், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இந்த ஸ்லோகங்கள் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, பகவான் மேலே ஒரு அட்ராக்ஷன் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் கிருஷ்ணர் பேசியிருக்கார். இது பக்தி, முழுக்க பக்தியை சொல்லக்கூடிய ஸ்லோகம். இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. நீ என்கிட்ட எப்படி வரையும், உனக்கு அப்படி நான் ஹெல்ப் பண்ணுறப்பான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ பகவான் பகவத்கீதை அப்படின்ற இவ்வளோ பெரிய ஒரு சாஸ்திரத்தில் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ இறங்கி பேசுகிறார். யாருமே இப்படி பேச மாட்டாங்க. பெரிய மனுஷங்களாம் போனால் ஏதோ பார்க்காம கண்டாமல் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இவ்வளோ இறங்கி பகவான் பக்தியோடு பேசுறது அப்படிங்க, அவர் பக்தியோடு பேசுகிறார், நம்ம மேலே கூட பக்தியோடு பேசுகிறார். சொல்கிறார், நான் உனக்கு சேவை பண்ணுறேன்னு சொல்கிறார். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பாக்கியம். ஸோ அப்படிப்பட்ட பகவான் வேணுமா? இல்லை நீங்கள் போனீங்கன்னா ஏதோ வந்தானே அவனுக்கு ஏதோ கொடுத்து அனுப்பிடா சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய கடவுள் வேணுமா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த உணர்வில் கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிட்டீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு குரு கிடைப்பார். நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறன்னு நினைக்கிறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஏதோ தானு வந்துட்டு ஏதோ 10-11 ஒப்பேற்றிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு தகுந்த கைடன்ஸ் கிடைக்கும். இல்லை எனக்கு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நான் நிறைய இன்னும் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு தகுந்த கைடன்ஸ் கிடைக்கும். அதுவும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இது நம்ம ப்ராக்டிக்கல் பக்தி வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணுறது புரிஞ்சுக்கலாம். நாம் இங்கே சரி ஏதோ கேட்டுட்ருக்கோம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சேன்னா அந்த மாதிரி பக்தருடைய நம்ம கலந்துட்டுருப்போம். இல்லை இதில் இன்னும் நான் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் புரிஞ்சுக்கணும் நினச்சா நம்மளுக்கு என்ன பண்ணுவார் கிருஷ்ணன்? அந்த மாதிரி பக்தருடைய சங்கத்தை கொடுப்பார், ஏற்பாடு பண்ணுவார். நான் குரு மகாராஜுக்கு சர்வெண்ட்டாக இருந்தேன், சேவை பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய சர்வீஸ் முடிஞ்சது. மகாராஜா அப்போ ரஷ்யா கிளம்புறார், மும்பை ஜூஹூலேருந்து ரஷ்யா கிளம்புறார். நைட் என்னை கூப்பிட்டார், வம்சிதாரன் கூப்பிட்டார். போனேன். அவர் கழுத்தில் பெரிய மாலை, ராதாராணியோடைய மாலை, ஜூஹூ டெம்பிளுடைய ராதா ராஸ்பியோட பெரிய மாலை போட்டிருந்தார். அது கழுத்தில் போட்டு சொன்னார், நவ் யூ மே கோ டு கோவர்தன் ஃபார் ஸ்டடீஸ் அப்படின்னு கேட்டார். அப்படி சொன்னார். நான் சொன்னேன், மகாராஜ் நான் போல, நான் உங்கூடயே இருக்கேன், உங்கூடயே சேவை பண்ணுறேன். ஏன்னா மகாராஜ் கிட்ட நான் வந்தது கோவர்தன் போகணுன்னு தான் வந்தேன். மகாராஜ் சொன்னார், ஃபஸ்ட் நீ எனக்கு சேவை பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னார். சேவை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவே நல்லா இருந்துச்சு. மகாராஜுக்கு சேவை பண்ணிவிட்டு அதுவே நல்லா சந்தோஷமாக இருந்தது. நான் சொன்னேன், இப்படி இருந்துட்டானே அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ வந்தது படிக்க தான் வந்த, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். அங்கே உனக்கு கோபி பிரகலாதன பிரபுடைய அசோசியேஷன் கிடைக்கும், அவரோட அசோசியேஷன் எடுத்துக்கோ, ரொம்ப நல்ல டிவோட்டி, அவருக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கோ சொல்லி அனுப்பினார். என்ன ரீசன்? நாம் சின்ன வயசுலேருந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு அந்த ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் என்ன பண்ணுவார், நம்மளை கரெக்டாக கிருஷ்ணர் அங்கங்கே கனெக்ட் பண்ணி கொண்டு போவார். ஆர்வம் இல்லைன்னா நம்ம எங்கேயும் கனெக்ட் பண்ணவே மாட்டோம். ஏதோ வந்தோமா சாப்பிட்டோமா போனோமா அப்படின்னு நினச்சிருந்தேன்னா அப்படியே தான் இருந்துட்டுருக்கும். அதே போல் தான் கீர்த்தனம். பசங்க யார் கீர்த்தனெல்லாம் மிருதம் கற்றுன்னு நினைப்பாங்களோ என்ன பண்ணுவார் கிருஷ்ணர் அதுக்கு மேலே நாலேஜ் கொடுத்துட்டே இருப்பார். எனக்கு தெரிஞ்சதே டும்னு ஒப்பேத்திட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் இருக்க முடியும். அதனால் நம்ம டிவோஷனுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம டிசைர் என்ன பண்ணணும், வளர்த்துக்க முயற்சி பண்ணலாம். நம்மளுடைய நேச்சர் அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். டிசைர் உள்ள மனுஷங்களை பார்க்கணும்.
எங்கள் லைஃப்பில் நாங்கள் வந்து நிறைய பக்தர்களை பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாங்க. ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்ம அவங்கள போல் வரணும், அவரை போல் பாடணும், இவரை போல் பேசணும், இவரை போல் புஸ்தகம் வைக்கணும், இவரை போல் விக்கிரகத்தை சேவை பண்ணணும், இவரை போல் பிரச்சாரம் பண்ணணும், இவரை போல் சமைக்கணும், இவரை போல் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆசைப்படுவோம் அவரை போல் இருக்கணுமேனு சொல்லிட்டு. ஆசைப்பட்டால் மட்டும் பார்த்தா அடுத்தது என்ன பண்ணணும், அவங்களுக்கு போய் சேவை பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆசைப்பட்டால் மட்டும் பார்த்தா அந்த ஆசை யார் மேலே படுறீங்களோ அவங்க கீழே இருந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சேவை பண்ணிங்கன்னா அந்த குணம் உங்களுக்கு அப்படியே வந்துடும். அதுதான் ஒரு சீக்ரெட். நீங்கள் எந்த குணத்தை வளர்த்துக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சேவை பண்ணுங்கள், அந்த குணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார், பகவான் கொடுத்துருவார். மற்றபடி நீங்கள் எவ்வளோ தான் குட்டிக்காரனாக போட்டாலும் அந்த குணம் உங்களுக்கு வளரவே வளராது. அது தாமா பிரபத்தியந்தே அப்படிங்கிற ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ண முடியும். ஓகே. श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय.